இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 18:15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். இன்றைய வசனம் ஞானம் மற்றும் அறிவை பின்தொடர்வதன் மூலம் வரும் பகுத்தறிவின் முக்கியத்தை பற்றி உயர்த்தி காட்டுகிறது. மனமும் செவியும் உள்ளார்ந்தவைகள், மேலும் இவைகள் ஒரு மனிதனின் ஏற்புத்திறனாக இருக்கிறது. மனம் ஒருவருடைய ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் மையமாக இருக்கிறது. அதே நேரத்தில் செவிகள் ஒருவர் கவனித்து தகவல்களை உள்வாங்குகிறதா இருக்கிறது. இது ஞானத்தையும் அறிவையும் பின்தொடர்வது வெறும் மனதிற்கான பயிற்சி அல்ல, ஆனால் ஆழமான உள்ளார்ந்த ஆசையையும் புது யோசனைகள் மற்றும் புது கண்ணோக்குகளை ஏற்கும் திறனுடையது என்று சொல்கிறது. இது ஞானம் ஒரு தொடர் பயணமே தவிர இலக்கு அல்ல என்று சொல்கிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 சொல்கிறது. இது மனமும் செவியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதை காண்பிக்கிறது. செய்திகள், பாடல்கள், வெறுப்பு பேச்சு, உலக ஞானத்தை கொட்டும் ஊக்கமூட்டும் பேச்சுகள், மனப்பயிற்சிகள், வாழ்க்கை பயிற்சியாளர்களை கவனிப்பதை காட்டிலும் நம் செவிகளை தேவ வார்த்தையால் நிரப்புவது மிக முக்கியமாக இருக்கிறது. மற்றவைகளெல்லாம் ஒருவரது செவியை நிரப்பி தற்காலிகமான நிறைவையும் எண்ணங்களை பூரணப்படுத்துவதாக தெரியும். ஆனால் இது ஒன்றாலும் நம் ஆத்துமாவிற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. தேவ வார்த்தையை கேட்பதினால் மட்டும்தான் நம்மால் விசுவாசத்தில் வளர முடியும். நாம் எப்பொழுது விசுவாசத்தில் வளருகிறோமோ அப்பொழுதுதான் தேவ வார்த்தையை நம் அன்றாட வாழ்விலும் பிரச்சனைகளிலும் செயல்படுத்த முடியும். மேலும் இது நம்மை பாவத்திற்கு விலக்கி இந்த மாசுபட்ட உலகில் பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:22 சொல்கிறது. இது பிரசங்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, அதன்படி வாழ வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துகிறது. ஆகையால் நாம் வேதாகமத்தின் கோட்பாடுகளை கேட்க வேண்டும், மற்ற கோட்பாடுகளையும் செழிப்பு பிரசங்களையும் தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்கிறது. நாம் உணவை சமைத்து சாப்பிடுகிறோம். அந்த உணவை சாப்பிடாத பட்சத்தில் அது கெட்டுப்போய் வீணாகி விடுகிறது. அதே போல்தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவ வார்த்தையே அனுதின மன்னாவாக இருக்கிறது. எப்படி நாம் தினமும் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக உணவு உண்கிறோமோ, அதுபோல நம் ஆத்துமாவின் நலனை பாதுகாப்பதற்காகவும் ஆத்துமா அழியாமல் பாதுகாத்து கொள்ளவும் நம் அன்றாட வாழ்வில் தேவ வார்த்தை முக்கியமாயிருக்கிறது. இறப்பிற்கு பின்பு ஒருவருடைய உடல் அழிக்கப்படும் அல்லது அழுகிவிடும், ஆனால் ஆத்மாவானது நிலைத்திருக்கும். நாம் எவ்வளவு நம் ஆத்மாவை தேவ வார்த்தையால் போஷித்து அதன்படி வாழ்கிறோமோ நம்முடைய ஆத்மா நித்தியத்திற்கும் தேவ பிரசனத்தில் கலிகூறும். தேவ வார்த்தையால் நிரப்பப்படாத ஆத்மாக்களும் தேவ வார்த்தையை கேட்டும் அதன்படி வாழாத ஆத்மாக்களும் நித்தியத்தை தேவ பிரசனம் இல்லாத நரகத்தில் கஷ்டப்படும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஞானத்தில் வளர்ந்தார். ஏனென்றால் தேவன் அவர் செவிகளை திறந்தார். கற்றவரின் செவிகளை என்று கேட்கிறோம். மேலும் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. அவர் இப்பொழுது தேவனின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார். உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் மனதையும் செவியையும் அவருடைய மனம் செவியைப் போல் வைக்க வேண்டும். நாம் தொடர்ந்து வளர்ந்து புரிந்து கொள்ள தொடர வேண்டும் என்று இன்றைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.